வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிப்ரவரி 25 வேதாத்ரி மகரிஷியின் அமுத மொழிகள். கடவுள் கட கூட்டல் உள், ஐம்புலன்களையும் கடந்து உள்நோக்கி அறிவை அறிவது. அன்பர்களே, இந்த மனித குல துன்பத்துக்கே காரணம் அப்படின்னு சொல்லி நம் குரு வேதாத்ரி மகரிஷிகள் கூறுவது என்ன அப்படின்னா, கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்ளாத ஒரு அறியாமை, விளைவு தெரியாது செய்யும் செயல்கள், அச்சமுற்றும் அச்சுறுத்தியும் வாழக்கூடிய ஒரு தன்மை. நாம் எல்லாரும் மனிதர்களை ஒரு ஆத்மஸ்வரூபியாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத சாமிஜி அவர்கள் சொல்கிறாங்க. நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது, நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலகப் பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா இப்பேறு தவத்தாலன்றி யார் பெறுவார், யார் தருவார்? அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்றறியும் பெற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் அப்படின்பார். மனிதனுடைய தயாரிப்பு தாங்க இந்த தெய்வம் கடவுள் அப்படிங்கிறது. பூரணத்தை உணரக்கூடிய அளவில் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த பரிணாம வளர்ச்சியில் கோபம் பொறாமை என்று விரியும். ஆனால் பூரணத்தை அடையும் வரை, அந்த முழுமை அடையும் வரை தான் இப்படி அலையும். அதை அறிந்து கொண்டால் சுத்த வெளி, தெய்வம், இறை என்ற கருத்து நமக்குள்ளாக புரிந்து கொள்ளும். மறைபொருளை உணரத்தக்க அறிவுதான் 6வது அறிவுங்க. தோற்ற பொருள் மயங்குகிற காரணத்தால் தான் இந்த அறிவு மறைபொருளை உணர மறுக்கிறது. இந்த உணர்வை இழந்து நம்ம தவித்து கொண்டு இருக்கிறோம். வெளியே எங்கேயும் போக வேண்டியதில்லை. சற்றே மயக்கம் நீங்கினால் அது அவனுக்குள்ளேவே இருக்கிறது அப்படிங்கிறத உணர முடியும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. திருமூலர் சொல்லியிருக்கார். இந்த ஊனை பற்றி கொண்டு உணவு, உடை, பணம், நகை அப்படின்னு இது எல்லாம் பற்றி கொண்டு இருக்கிறது மனசு. தான் பற்றற்ற மாற்றும் மந்திரம் தான் பற்ற நான் யார் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். மகரிஷி அவர்கள் இதை தெளிவாக நான் யார் என்ற தத்துவத்தில் நமக்கு விளக்கி கூறியிருக்கிறார். நான் யார் அப்படிங்கிறது உடலா, உயிரா, அறிவா, மனமா அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லி, நம்முடைய அறிவு தான் நமக்குள்ளாக தெய்வமாக இருக்கிறது, அறிவேதான் தெய்வம், தத்துவமசி, அதுவே நீயாக இருக்கிறாய் என்று உணர்ந்ததை நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த தெளிந்த நிலையை உணர்ந்து கொள்ள அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற.